ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஐபிஓ இஸ் ஃபைனலி ஹியர். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ. பல வருஷமா ரூமர்ஸ், ஸ்பெகுலேஷன், வெயிட்டிங் எல்லாமே நடந்தது. இப்போ ஜியோ அஃபீஷியலி ஐபிஓ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ சாதாரண ஐபிஓ இல்லைங்க. ரிப்போர்ட்ஸ் படி இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐபிஓ எவரா இருக்கலாம். வென் ஜியோ வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் 2016, ஃபர்ஸ்ட் மந்தே 16 மில்லியன் யூசர்ஸ் சைன் அப் பண்ணாங்க. இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் பேமெண்ட்ஸ், இ-காமர்ஸ் அடாப்ஷன் எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூபிஐ கிராஸ் 225 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் 2025. பர்சன்டேஜ் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பர்ஸ் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஓவர் 20 crore. ஜியோ மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு மொபைல் டேட்டா ப்ரைஸஸ் ட்ரமாட்டிக்காக குறைஞ்சிது. இன்டர்நெட் ஆக்சஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு அஃபோர்டபுள் ஆச்சு. அதனால டிஜிட்டல் அடாப்ஷன் இந்தியாவில் ரொம்ப ஸ்பீடாக ஆக்சிலரேட் ஆச்சு. ஜியோக்கு முன்னாடி 1 GB ஆஃப் டேட்டா காஸ்டட் 225 rupees. பட் டுடே இட் இஸ் 10 rupees அண்ட் டேட்டா கன்சம்ஷன் இஸ் க்ளோஸ் டு 42 GB. ஆனால் முக்கியமான கொஸ்டின், ஜியோ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா? ஷேர் ப்ரைஸ் என்ன இருக்கலாம்? மார்க்கெட் கேப் எவ்வளோ? ரிலையன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்களா? இந்த வீடியோவில் ஃபேக்ட்ஸ் மட்டும் வச்சு கம்ப்ளீட் பிரேக் டவுன் பார்க்கலாங்க. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்ன? முதல்ல ஒரு மிஸ்கான்செப்ஷனை கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஜியோனா டெலிகாம் கம்பெனி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஐபிஓ வருது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ். இதுக்கு கீழே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜியோ டெலிகாம் பிஸ்னஸ், ஜியோ 5G நெட்வொர்க், ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட், என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ், கிளவுட் சர்வீசஸ், டிஜிட்டல் ஆப்ஸ் ஈகோசிஸ்டம். இதனால தான் இது ஒரு டெலிகாம் ஸ்டாக் மட்டும் இல்லை, இது ரிலையன்ஸோட டிஜிட்டல் பிஸ்னஸ் ஈகோசிஸ்டம். முகேஷ் அம்பானிக்கு ஜியோங்கிறது டெலிகாம் கம்பெனி மட்டும் இல்லைங்க. அவர் விஷனில் இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதனால தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கூட இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்க ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2026 ஜியோ மேட் 1.46 lakh crore revenue, mostly from mobile broadband subscription, and approximately 30,000 crore in profit. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 126 crore மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் March 2026, ஜியோ ஹோல்ஸ் 40% ஆஃப் த மொபைல் மார்க்கெட், சர்விங் 52 crore மொபைல் கஸ்டமர்ஸ். ஜியோ ஃபைபர் பார்த்தீங்கன்னா தே ஹவ் 27 crores. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் பர் மந்த் வந்து 214 rupees, which shows larger footprint. ரிப்போர்ட்ஸ் படி ஜியோ ஐபிஓ மூலியமா சுமார் 36,000 crore ரைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஜியோ ஆல்ரெடி இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர். மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 5G ரோல் அவுட் அக்ரெசிவாக நடக்குது. டிஜிட்டல் சர்வீஸ் பிஸ்னஸ் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால இன்வெஸ்டர்ஸ் இதை ஒரு டெலிகாம் கம்பெனியாக மட்டும் பார்க்கல, நிறைய பேர் இந்தியாவோட டெக்னாலஜி க்ரோத் ஸ்டோரியாக இதை பார்க்குறாங்க. ஐபிஓ மூலிமா ரேஸ் ஆகிற ஃபண்ட்ஸில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் வந்து டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு ஃபைலிங்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை மேலும் ஸ்ட்ரென்தன் செய்ய யூஸ் ஆகலாம். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஜியோவோட ஒர்த் என்ன? அஃபிஷியல் வேல்யூவேஷன் ஐபிஓ ப்ரைஸிங் மூலியமாக தான் ஃபைனல் ஆகும். ஆனால் அனலிஸ்டோட எஸ்டிமேட் படி வேல்யூவேஷன் ரஃப்லி 10.8 lakh crore rupeesலேருந்து 15 lakh crore rupees வரைக்கும் எஸ்டிமேட் செய்கிறாங்க. இந்த வேல்யூவேஷன் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா ஜியோ லிஸ்டிங் ஆன உடனே இந்தியாவோட லார்ஜஸ்ட் லிஸ்டட் கம்பெனிஸில் ஒன்றா மாறிடும். இதுதான் இன்வெஸ்டர்ஸோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு முக்கியமான ரீசன். நிறைய டெலிகாம் கம்பெனிஸ் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை விட ஜியோ ப்ரீமியம் வேல்யூவேஷன் டிசர்வ் பண்ணுது அப்படின்னு அனலிஸ்ட் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன்னா டெலிகாம் பிஸ்னஸ், டிஜிட்டல் ஈகோசிஸ்டம், கிளவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, என்டர்பிரைஸ் பிஸ்னஸ், என்டர்பிரைஸ் சர்வீசஸ் க்ரோத், அப்புறம் ஃபியூச்சர் ஏஐ ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ரீசன்ஸ்னால சில இன்வெஸ்டர்ஸ் ஜியோக்கு ப்ரீமியம் வேல்யூவேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ எல்லாரும் கேட்குற கொஸ்டின் இதுதான், ப்ரப்போஸ்ட் ஷேர் ப்ரைஸ். ஐபிஓ ஷேர் ப்ரைஸ் என்ன? அஃபிஷியல் ப்ரைஸ் பேண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலைங்க. இதுதான் ரியாலிட்டி. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற ஜியோ ஐபிஓ 500 rupees, 700 rupees, 1000 rupees, இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. கரண்ட் ஃபைலிங் படி ஃப்ரெஷ்ஷாக 27 crore ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஆனால் ஆக்சுவல் ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் இன்னும் ரிவீல் பண்ணலிங்க. ப்ரைஸ் பேண்ட் வந்த பின்னாடி தான் வேல்யூவேஷன் ஃபேரா எக்ஸ்பென்சிவா அப்படின்னு ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ஜியோ மேலே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க, குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. பாஸ்ட் ஃபண்டிங் ரவுண்டில் மெட்டா, கூகுள்,
அப்புறம் நிறைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ரீசன்? இந்தியாவில் டிஜிட்டல் எக்கனாமி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஜியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேசிவ் சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங் 5G நெட்வொர்க், ப்ராட்பேண்ட் எக்ஸ்பேன்ஷன், என்டர்பிரைஸ் சர்வீசஸ் க்ரோத், இது எல்லாமே இருக்குது. இதனால் சில இன்வெஸ்டர்ஸ் ஜியோவை டெலிகாம் கம்பெனின்னு பார்க்காம டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனின்னு வியூ பண்ணுறாங்க. இப்போ ரிஸ்க்ஸ் பற்றி பேசலாங்க. இப்போ ரிஸ்க் பற்றி பார்க்கலாங்க. ஒவ்வொரு ஐபிஓக்கும் ரிஸ்க்ஸ் இருக்குங்க. ஜியோக்கு இதில் எக்ஸப்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்னென்னா ஸ்பெக்ட்ரம் காஸ்ட். டெலிகாம் பிஸ்னஸ் நடத்த ஸ்பெக்ட்ரம் கண்டிப்பாக தேவை. ஃபியூச்சர் ஸ்பெக்ட்ரம் ரெனிவல்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகலாம். இது ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணலாம். ரிஸ்க் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். டெலிகாம் இண்டஸ்ட்ரி ரொம்ப காம்படிட்டிவ்ங்க. காம்படிஷன் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். ரிஸ்க் நம்பர் 3 சைபர் செக்யூரிட்டி. ஜியோ டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ரிஸ்க் 4 ரெகுலேஷன். ஃபியூச்சர் ஏஐ ரெகுலேஷன்ஸ், டெலிகாம் ரெகுலேஷன்ஸ், டேட்டா ப்ரைவசி ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் பிஸ்னஸை இம்பேக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இதனால தான் க்ரோத் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. சரி, இப்போ சம்மரி பார்க்கலாம். கரண்ட்டாக நமக்கு தெரியும் ஜியோ ஐபிஓ ப்ராசஸ் அஃபிஷியலி அண்டர்வே. அப்ராக்சிமேட்லி 36,000 crore rupees fundraising target reported. Fresh issue of 27 crore shares planned. Valuation estimates roughly 10.8 lakh crore rupees to 15 lakh crore rupees range. இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐபிஓவா வருமா? நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா ஃபைனல் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் தெரியல, ஃபைனல் லிஸ்டிங் டேட் இஸ் நாட் ரிவீல்டு, ரீட்டைல் அலோகேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை, லாட் சைஸ் டீட்டெயில்ஸ் இல்லை. அதனால ஐபிஓ ஹைப் பார்த்து மட்டும் டெசிஷன் எடுக்காதீங்க. வேல்யூவேஷன் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜியோ ஒரு கிரேட் கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அல்டிமேட்டாக நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் ஜியோ ஐபிஓ லான்ச் ஆன உடனே அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை லிஸ்டிங் பின்னாடி வெயிட் பண்ணி பை பண்ணுறீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அஃபிஷியல் ப்ரைஸ் பேண்ட் வந்த உடனே கம்ப்ளீட் வேல்யூவேஷன் பிரேக் டவுன் வீடியோ கொடுக்குறேன். ஸ்டே டியூன்ட்.